ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே இத கேள்விப்பட்டிருப்போம். டிமார்ட்லேருந்து பிரைஸ் ரொம்பவே கம்மியா கிடைக்கும் அப்டின்ட்டு. அதனால தான் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு 20 பொருள பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் நம்ம வீட்டுக்கு வாங்குவோம் பார்த்தீங்களா? அந்த பேசிக்கான 20 பொருள வாங்கியிருக்கோம் டிமார்ட்லேருந்து. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க நாங்க இருக்கிற ஏரியால எந்த சூப்பர் மார்க்கெட்ல பெஸ்ட்டான பிரைஸுக்கு தராங்களோ, அந்த சூப்பர் மார்க்கெட்ல அதே 20 பொருள வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Amazon Freshலயும் நெறைய ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஆஃபர்ஸும் தருவாங்க. இந்த மந்த் எண்ட்லயும், மந்த் ஸ்டார்ட்டிங்லயும். அதனால Amazon Freshலேருந்தும் அதே 20 ப்ராடக்ட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அதனால இது 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது, யார் உண்மையிலேயே பிரைஸ் கம்மியா தராங்க அப்படின்ற கம்பேரிசன் வீடியோவ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. இவ்ளோ சேவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. யார்கிட்ட வாங்குனா நம்மளால அதிகமா சேவ் பண்ண முடியும்? அதே மாரியே அவங்க ஓன் பிராண்ட் கிட்டயே வாங்கும்போது சேவ் பண்ண முடியுமா? இல்ல பிராண்டடா வாங்கும்போது சேவ் பண்ண முடியுமா? அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சுகரை பார்த்துடலாம். டிமார்ட்டோட ஓன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 1 கேஜி பார்த்தீங்கன்னா ₹40.5 கொடுத்துருவாங்க. இதுதான் ரொம்பவே கம்மியாக இருந்தனால இதை வாங்கிட்டோம். அதே மாதிரி ஒயிட் லேபிளையும் வாங்கியிருப்போம். இதனுடைய 1 கேஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹48. ஏன்னா அமேசான் ஃப்ரெஷ்ல இதுதான் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அதனால இங்கேயும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ரொம்பவே ப்ரைஸ் கம்மி கிடைக்கும். அதனால அங்கேருந்து வாங்கியிருந்தோம். 1 கேஜி ₹47. இப்போ அமேசான் ஃப்ரெஷ்ல அந்த ஒயிட் லேபிள் சுகர் பார்த்தீங்கன்னா 1 கேஜி ₹45 தராங்க. அப்ப இருக்கிறதுலயே யார் ரொம்ப பிரைஸ் கம்மியா தருது அப்படின்னு பார்க்கும்போது டிமார்ட் அதோட ஓன் பிராண்ட் தான். ₹40.5. நெக்ஸ்ட் ஒன் ட்ரின் லிக்யூடு. இது அமேசான் ஃப்ரெஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரில் மட்டும் இருந்ததுனால வாங்கல. இப்போ டிமார்ட்ல வாங்கின இந்த 2 லிட்டர்ஸ் ரின் லிக்யூடோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 199. ஆனா எம்ஆர்பி பாத்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் 165. அதுவே 2 லிட்டர்னும் போது 330. ரொம்பவே நம்மளால சேவ் பண்ண முடியுது. இந்த முருகன் ஸ்டோர்ல வாங்கின இதே 2 லிட்டர் ரின் லிக்யூட் தான். அதனோட எம்ஆர்பியும் பாத்தீங்கன்னா சேம் தான். ஆனா நாங்க வாங்கின பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹290. எவ்வளோ கிட்டத்தட்ட ₹100 மேல பாத்தீங்கன்னா நம்மளால டிமார்ட்ல சேவ் பண்ண முடியுது. அதனால வின்னர் பாத்தீங்கன்னா டிமார்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் டாடா சால்ட். இது டிமார்ட்லேருந்து வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கேஜி ₹25. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹28. நெக்ஸ்ட் முருகன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கின டாடா சால்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹26. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அதே ₹28 தான். ஏன் எம்ஆர்பி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா டிமார்ட்டில் ஒரு முறை எம்ஆர்பி சேஞ்ச் ஆகுது. அதனால இப்போ இந்த அமேசான் ஃப்ரெஷ்லேருந்து வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹24. அப்போ வின்னர் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ரெஷ் தான். ₹24 ரொம்பவே கம்மியாக தராங்க. நெக்ஸ்ட் கல்லுப்பு தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்ல பார்த்தீங்கன்னா டாடா கிறிஸ்டல் சால்ட் வாங்கியிருந்தோம். இதனுடைய 1 கேஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹18. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹22. நெக்ஸ்ட் முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா கிறிஸ்டல் சால்ட் கிடைக்கல. அதனால ப்ரைஸ் ரைட் என்ற பிராண்டை தான் வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கேஜி ₹13 தான். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹20. அதுக்கப்புறம் அமேசான் ஃப்ரெஷ்ல பார்த்தீங்கன்னா டாடா கிறிஸ்டல் சால்ட்டே அவைலபிளாக இருந்தது. அதனால் அதையே வாங்கிட்டோம். இதனுடைய 1 கேஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹18. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அதே ₹22 தான். அப்போ வின்னர்னு பார்க்கும்போது முருகன் சூப்பர் மார்க்கெட் தான். இருந்தாலும் அந்த டாடா கிறிஸ்டல் சால்ட் இருந்திருந்தா கண்டிப்பாக அதுதான் வின்னர்னு சொல்லியிருக்கலாம். வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் ப்ரைஸ் கம்மின்றதுனால இதையே வின்னர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரௌன் சுகர் பார்த்துடலாம். டிமார்ட்ல பார்த்தீங்கன்னா பாரிஸ் அம்ரித் இந்த பிராண்டு தான் வாங்கியிருந்தோம். இதுதான் கம்மியாக இருந்தது. இது ½ கேஜி பார்த்தீங்கன்னா ₹38 வாங்கியிருந்தோம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹50. இந்த முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் பிராண்டு தான் வாங்கியிருந்தோம். அது ₹56 ½ கேஜி. நெக்ஸ்ட் இந்த பாரிஸ் அம்ரித்தே தான் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ரெஷ்லேயும் வாங்கியிருந்தோம். இதனுடைய ½ கேஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹38. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹50 தான். அப்போ வின்னர்னு பார்க்கும்போது அமேசான் ஃப்ரெஷ்ஷும் வின்னர் தான். டிமார்ட்டும் வின்னர் தான். நெக்ஸ்ட் இதயம் நல்லெண்ணெய் பார்த்துடலாம். டிமார்ட்லேருந்து வாங்கின இதயம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ½ லிட்டர் வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $220 வாங்கியிருந்தோம். ஆனால் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா $232 இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் 200 ml தான் வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹91. அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது $227.5 வரும் ½ லிட்டர் அப்படின்னா. எதுக்காகனா அந்த கம்பேரிசன் ப்ரைஸுக்காக ½ லிட்டர் சொல்கிறோம். அதுவே அமேசான் ஃப்ரெஷ்ல பார்த்தீங்கன்னா ½ லிட்டர் $232 வருது. அதுவே டிமார்ட்டை கூட கம்பேர் பண்ணும்போது $32 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வருது எம்ஆர்பியில். அப்போ வின்னர்னு பார்க்கும்போது டிமார்ட். நெக்ஸ்ட் 3 ரோசஸ் டீ தூளோட ப்ரைஸ் பார்த்துடலாம். இந்த டிமார்ட்டோட ஹோல்சேல் டீ தூளும் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுனால அதையும் வாங்கிட்டோம். இப்போ இந்த 3 ரோசஸோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா $90. கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $81. எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் தான். இப்போ அந்த ஹோல்சேல் டீ தூளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
1 கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 189 வந்து வரும். அப்போ 100 கிராம்னு பார்க்கும்போது 18 ருபீஸ் வரும். நாங்கள் வந்து 1/4 கிலோ வாங்கினால 53 ருபீஸுக்கு வந்து வருது. இப்போ முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 100 கிராமு 87 ருபீஸுக்கு வந்து தந்திருந்தாங்க. இப்போ அந்த அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்க்கும்போது அதே 100 கிராம் தான். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸு. அவங்க கொடுத்த ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸு. அப்போ 3 ரோசஸ் படி கம்பேர் பண்ணும்போது டிமார்ட் தான் வந்து வின்னரு. அதே டிமார்ட்லேயே வந்து அந்த ஹோல்சேல் டீ தூள் வந்து வாங்கும்போது ரொம்பவே ப்ராஃபிட்டாக இருக்கும். வெறும் 18.9 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸோ சோப்போட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்லேருந்து வாங்கினது சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு. ஒரு சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 140 கிராம் வந்து வரும். 9 ருபீஸ் வந்து வருது. 25% வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. முருகன் சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் சோப்பு தான் வந்து வாங்கியிருந்தோம். அதே 25% வந்து எக்ஸ்ட்ரா தான். ஒரு சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 140 கிராமு. அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 9.50 வந்து வருது ருபீஸு. இப்போ இந்த அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 3+1 ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தோம், லாபமாக இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு 90 கிராம் தான் வருது, 7 ருபீஸ் வந்து வருது. அப்போ வின்னர்னு வந்து பார்க்கும்போது டிமார்ட் தான் இருக்கிறதுலே வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை எல்லாம் உடச்ச கடலோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜி வந்து 117 ருபீஸ் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து ½ கேஜி தான் வந்து வாங்கியிருந்தோம். அதனால் அந்த 58 ருபீஸ் வந்து காட்டுது. இது முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். அப்போ 1 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்து வருதும். ஏன்னா ப்ரைஸ் கம்பேரிசனுக்காக 1 கேஜி வந்து போட்டிருக்கோம். இந்த அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதக்காய் தான் எப்போயுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பிராண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி 75. அப்போ 1 கேஜி 150 வந்து வரும். அப்போ வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக தராங்க. நெக்ஸ்ட் கொண்டக்கடலையோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டே தான் வந்து வாங்கியிருந்தோம். ½ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 107 வந்து வருது. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 132 ருபீஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே தான் வந்து வாங்கியிருந்தோம், அவங்க பிராண்டே தான். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இது வந்து 200 கிராமு. அப்போ ½ கேஜின்னு வந்து கால்குலேட் பண்ணும்போது 100 ருபீஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா வேதக்காய் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுதான் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. இதனுடைய ½ கேஜி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 105 வந்து வருது. அப்போ வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சூப்பர் மார்க்கெட் தான். நெக்ஸ்ட்டு கடுகோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டே தான் வந்து வாங்கியிருந்தோம். 100 கிராம் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஆவரேஜாக 100 கிராம் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம், இதை விட கம்மியாக இருந்தால். நெக்ஸ்ட்டு முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமே இருந்ததுனால கம்மியாக வந்து வாங்கிட்டோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ். அப்போ 100 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ருபீஸ் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வேதக்காவே தான் வந்து வாங்கியிருந்தோம். சின்ன பேக்கெட்லாம் எதுவுமே இல்லை, அதில் 200 கிராம் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 ருபீஸு. அப்போ 100க்குன்னு எடுத்துக்கும் போது 15.5 வருது. அப்போ வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்போட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேலாக தான் வந்து வாங்கியிருந்தோம். 1 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 80.50 வரும். அப்போ ½ கேஜி வந்து 40.25 வந்து வரும். இப்போ இந்த முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டே தான் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி 59 ருபீஸ் வந்து வருது. நெக்ஸ்ட்டு அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா வேதக்காய் பிராண்டே தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுதான் கம்மியாகவும் இருந்தது. அதில் வந்து ½ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 56 ருபீஸுக்கு வந்து வாங்கியிருந்தோம். அப்போ வின்னர்னு பார்க்கும்போது இதுலேயும் டிமார்ட் தான். ப்ரைஸ் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். அடுத்து துவரம்பருப்போட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக தான் வந்து வாங்கியிருந்தோம். ½ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 72.75. இங்கே 1 கேஜாக நாங்கள் வந்து வாங்கினதுனால அந்த 140க்கு மேலே வந்து காட்டுது. முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 93 ருபீஸுக்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சம்பன் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ½ கேஜி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 105 வந்து வருது. அப்போ வின்னர்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக வந்து தரது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான். அடுத்து சிறுபருப்போட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். இதனோட ஹோல்சேலாக தான் வந்து வாங்கியிருந்தோம். 1 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 121 ருபீஸ். அப்போ ½ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 60.50 வந்து வரும். முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி வந்து வாங்கியிருந்தோம். அவங்களுடைய ஓன் பிராண்டு தான். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ் வந்து வருது. அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி தான் வந்து வாங்கியிருந்தோம். அவங்களுடைய பிராண்டே தான் வேதக்காய் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுதான் ப்ரைஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இதுலேயும் வந்து வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான். அடுத்து உளுந்தோட ப்ரைஸ்னு வந்து பார்க்கும்போது டிமார்ட்டில் வந்து ஹோல்சேலாக தான் வந்து வாங்கியிருந்தோம். 1 கேஜி வந்து 129 ருபீஸு. கம்பேரிசனுக்காக ½ கேஜி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், 64.50 வந்து வரும். இப்போ நாங்கள் வந்து இங்கே 1 கேஜி தான் வந்து வாங்கியிருந்தோம். முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ் வந்து வருது. அடுத்தது அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் பிராண்டு வேதக்காய் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுலேயும் ½ கேஜி தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் வந்து வருது. அப்போ இதுலேயும் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான்.
அடுத்து ரவையோட பிரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக தான் வந்து வாங்கியிருந்தோம். 1 கேஜி 42.50 வந்து வரும். ½ கேஜி கால்குலேஷனுக்காக 21.25 வந்து வருது. இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த நெட் வெயிட் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகிடும். அதனால் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ½ கேஜி 36 ரூபீஸ் வந்து வருது. அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா வேதக்காக தான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதனால் அதையே வந்து வாங்கியாச்சு. அதனுடைய ½ கேஜி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ். அப்போ இதுலேயும் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான். அடுத்து மிளகோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50.50 வந்து வருது. அடுத்தது முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 50 கிராம் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ் வந்து வருது. அடுத்தது அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து அவைலபிளாக இல்லை. அதில் 100 கிராம் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109. அப்போ 50 கிராமாக எடுத்துக்கும் போது 54.5 வரும். இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது இங்கே யார் வின்னர் அப்படின்னா முருகன் ஸ்டோர்ஸ் தான் வின்னர். அடுத்து பாதாமோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பண்ணி பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 183க்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். முருகன் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வின் என்ற பிராண்டுக்கிட்ட இருந்து பிராண்டு வந்து வாங்கியிருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 49 ரூபீஸு. அப்போ 200 கிராமாக வந்து கால்குலேட் பண்ணும்போது 196 வந்து வரும் அப்ராக்சிமேட்டாக. ஹாப்பிலோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் ஃப்ரெஷ்லேருந்து வாங்குறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராமு 148. இருக்கிறதுல இதுதான் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி. ஆச்சரியமாக இருக்குது. அமேசான் ஃப்ரெஷ் தான் இதில் வந்து வின்னர். அடுத்து இந்த பேராஷூட் கோகனட் ஆயிலோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டே வந்து கிடையாது. இது மாதிரி டப்பாவில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. மினிமம் 200 ml தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69 ரூபீஸு. அடுத்து முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். 24 ரூபீஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ரெஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேக்கெட்லாம் வந்து அவைலபிளாகவே இல்லை. டப்பாவில் மட்டும்தான் இருக்குது. மினிமம் 200 ml தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72. அப்போ இதுலேருந்து லாபம்னு பார்க்கும்போது நம்ம பேக்கெட்டாக வாங்கும்போது தான் நமக்கு நிறையவே வந்து சேவ் ஆகும். அப்போ வின்னர்னு வந்து பார்க்கும்போது இங்கே வந்து முருகன் சூப்பர் மார்க்கெட் தான். அடுத்து ஹார்பிக்கோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் மட்டும் வாங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட்டு முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml மினிமம் சின்ன பாட்டிலாக வந்து வாங்கியிருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42. இப்போ 1 லிட்டர்னு வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணும்போது 210 ரூபீஸ் வந்து வரும். அதுவே அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே 1 லிட்டர்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பெருசாக தான் நம்மளை வந்து வாங்க வைக்கிறாங்க. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 195 ரூபீஸ் வந்து வருது. இப்போ பெருசாக குவான்டிட்டி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் ஃப்ரெஷ்லேயே வந்து வாங்கலாம். அதுதான் வந்து இங்கே வின்னரும் கூட. அடுத்து மஞ்சள் தூளோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து வாங்கியிருந்தோம் 22 ரூபீஸுக்கு. 50 கிராம்லாம் வந்து அவைலபிளாகவே இல்லை. அடுத்தது வந்து முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட் 50 கிராம் கூட அவைலபிளாக இருந்தது. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபீஸ். அப்போ 100 கிராமாக வந்து கம்பேரிசனாக கால்குலேட் பண்ணும்போது 22 ரூபீஸ். அடுத்தது அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சி பிராண்டே வந்து கிடையாது. அதில் கேட்ச்ன்ற பிராண்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 25 ரூபீஸ். அப்போ இதில் வின்னர்னு வந்து பார்க்கும்போது டிமார்ட்டும் வந்து அதே ப்ரைஸ் தான் வந்து தராங்க. முருகன் சூப்பர் ஸ்டோரும் அதே ப்ரைஸ் தான் தரதுனால இவங்க 2 பேருமே வின்னர் தான். அடுத்து சில்லி பவுடரோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆச்சி தான் யூஸ் பண்ணுன்றதால ஆச்சி வந்து வாங்கியிருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 32 ரூபீஸ். 50 கிராம் வந்து அவைலபிளாக இல்லை. அடுத்தது வந்து முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து 50 கிராம் வந்து அவைலபிளாக இருந்தது. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23. அப்போ கம்பேரிசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து பார்க்கும்போது 46 ரூபீஸ். அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் தான் இருந்தது. ஆச்சிலாம் வந்து கிடையாது. அதனுடைய 100 கிராம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38. அப்போ வின்னர்னு வந்து பார்க்கும்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் வின்னர். அடுத்து எல்ஜி பெருங்காயத்தூளோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி பெருங்காயத்தூளோட ப்ரைஸ் வந்து 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 77 ரூபீஸ். இதனோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 92 தான். எல்லாத்துலேயுமே எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருந்தது. அடுத்தது வந்து நம்ம முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 66 ரூபீஸ் தான். ரொம்பவே கம்மி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து அதே எல்ஜி பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமு ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85. இருக்கிறதுலேயே இவர் தான் அதிகம். அப்போ வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சூப்பர் மார்க்கெட் தான். அடுத்து லைசாலோட ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ½ லிட்டர் வந்து வாங்கியிருந்தோம். 500 ml வந்து பார்த்தீங்கன்னா 106 ரூபீஸுக்கு வந்து வாங்கியிருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே ஆவரேஜாக 500 ml வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் யார் ப்ரைஸ் கம்மியாக தராங்க அப்படின்ட்டு தெரியும். ரெண்டாவது வந்து முருகன் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்பவே சின்னதாக டப்பா வந்து வாங்கிட்டோம். அது 200 ml வந்து பார்த்தீங்கன்னா 43 ரூபீஸ். அப்போ 500 ml கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து 107.5 வந்து வரும். அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் மினிமம் அவைலபிளாக இருந்தது. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185. அப்போது இதில் கம்பேர் பண்ணும்போது ½ லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 92.5 வரும். அப்போ யார் கம்மியாக தராங்க அப்படின்னும் போது அமேசான் ஃப்ரெஷ் தான் வின்னர்.
அவ்வளோதாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, டிமார்ட்ல ஒரு அப்ராக்ஸிமேட்டா 3000லேருந்து 4000 மந்த்லி நம்ம அந்த கிராசரிஸோ, இல்ல ஹோம் அண்ட் எசென்ஷியலோ வாங்கும்போது, நம்மளால ஒரு 300 டூ 400 சேவ் பண்ண முடியும். அதே சமயத்தில இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம டிராவலிங் சார்ஜும் அங்க இன்க்ளூட் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா செலவாகும். அது பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், பஸ் ஃபேரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோல்சேல் ஐட்டமா வாங்கும்போது தான் நமக்கு நெறையவே சேவ் ஆகுது. ஆனா பிராண்டட் ஐட்டம்ஸா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா நம்மளால சேவ் பண்ண முடியாது. இந்த டிராவலிங் சார்ஜ்லாம் கட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லயே எங்க பிரைஸ் கம்மியா தராங்களோ, அங்கேயே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா, அந்த டிராவலிங் சார்ஜ கம்பேர் பண்ணும்போது, இங்கேயே கரெக்ட்டா தான் அந்த பிரைஸ் பேலன்ஸ்ட் ஆயிடும். ஆனா, Amazon Fresh தான் பார்த்தீங்கன்னா, ஆஃபர் தரேன், ரிவார்ட்ஸ் தரேன்ட்டு அட்ராக்ட் பண்ணுவாங்களே காண்டி, அங்க எதார்த்தமா எந்தவித ஆஃபர்ஸுமே இல்ல அப்படின்றது தான் உண்ம. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.